அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம கிளினிக்கில் ஹைட்ரோ கோலன் தெரப்பி வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு கோலன் பண்ணி ஒரு 10 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா மலக்குடல் அதிகப்படியான புழுக்கள் வந்து வெளியேறதை பார்த்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பேக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 kg அளவுக்கு கூட புழு வந்து என்ன பண்ணியிருக்கு, வெளியில் வந்திருக்கு. ஸோ அவங்களாம் கேட்டிருக்காங்க, மேம் இந்த புழுக்கள்லாம் வந்து எப்படி மேம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணணும். பாத்ரூமாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும். ஸோ எங்கேயாவது ஏதாவது இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ கைகளில் வாஷ் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இரவு நேரங்களில் கண்டிப்பாக மஞ்சள் உப்பு வச்சு ஸோ நம்ம எல்லா பகுதிகளையும் வாஷ் பண்ணிட்டு வந்து படுக்கிற பழக்கத்தை வந்து ஒரு பழக்கமாக கொண்டுட்டு வாங்க. அது மாதிரி அதிகப்படியான மலக்குடல் தேக்கம். ஸோ ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் மோஷன் போலன்னா சரி 2 நாள் தானே, 3வது நாள் நம்மளுக்கு போகுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 நாள் அப்படின்றது ஒரு நாள் கணக்காக ஆகும்போது மலக்குடலில் அந்த கழிவுகள் தேங்கும் போது புழுக்கள் வந்து அதிகப்படியாக என்ன ஆகும்னா ஆயிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லா பிரச்சனைக்குமே முக்கியமான காரணமாக வந்து இருக்கு. ஸோ மலக்குடலை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.